ஹாய். அதனால அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். இப்போ நாங்கள் எல்லாருமே குளிச்சுட்டு கோயில் தான் போயிருக்கோம். காத்தால இந்த டைம்ல யாரும் எழுந்துக்கவே மாட்டாங்க. சாமி சரணம். நாங்கள் இப்போ எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்து கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு தெரிய மாட்டேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம ஒன்லி என் சேனல் நம்ம எத்தனாவது பிளாக்ல இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 148வது பிளாக்ல தான் இருக்கோம். இந்த 2 நாள் கொஞ்சம் நம்ம 1 செஞ்சுரி பண்ண போகிறோம். நம்ம 1 செஞ்சுரி பண்ணுறப்ப இந்த உலகமே பட்டாசுலாம் வெடிச்சு கொண்டாட போகிறோம். நாளைக்கு தீபாவளி. சரி வாங்க அப்படியே முன்னாடி போய் கண்டினியூ பண்ணலாம். எங்க நம்ம எதாவது நினைக்கிறது ப்ரோ போயிட்டு அங்கே ஆயில் விட ஆயில் விட சாமி ஒரு ஆய் சொல்லிட்டு போனாங்க. நம்ம ஏதோ பத்திரம் சொல்ற மாதிரி பார்த்துருக்காங்க. சரி வாங்க நம்ம வந்து வேற பஸ் ஏறிட்டோம் நினைக்கிறேன். அப்படியே கொண்டு போய் அங்கே இறக்கி விட்டாங்கப்பா. அங்கே நடந்து வந்து சரி இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமா வந்துருக்கானா, அதனால இன்னைக்கு நம்ம கொஞ்சம் சீக்கிரமாவே போயிடுவோம். அதனால ஓடி போற வேலை இருக்காது இன்னைக்கு. வாங்க எல்லாருமே பாருங்க, இவங்களாம் நம்ம கூட பஸ்ல ஓட்டுறதா எல்லாம் இறங்கி நடந்துட்டு போயிட்டு இருக்காங்க. கூட வர்றாங்க பார்த்து போனோம்ப்பா. எங்க பஸ்ஸுக்காரன் டக்குன்னு எப்படி வந்து கிடைப்பாங்க. சாமி ஃபைனலி நம்மள எங்க கூட்டம் தெரிவிக்க விட்டாங்க. ஆனால் இப்போ டைம் இல்லை தெரியுமா, 8:30 மணி. இன்னும் 1 hour டைம் இருக்குது. நம்ம பீஸா ஜாலியாக நம்ம போகலாம். பஸ் ஸ்டாப்ல ஹாய் ಬಸ್ ಸ್ಟಾಪ್ ಅಲ್ಲಿ ಕಾಲೇಜ್ ಅಲ್ಲೇ ಐತೆ. ಇವ್ರು ಇಲ್ಲಿದಾರೆಪ್ಪ. ஓகே பண்ணி நான் ಹೋಗೋಣ. டைம் ಆಯ್ತು. ಆಮೇಲೆ சாமி பின்னால் நம்ம சிஸ்டர் அங்கே இருக்கிற தெரியுமா, நாங்கள் ஆப்ஷன் வீடியோ பண்ணியிருக்கோம் ஒரு வாட்டி. ஞாபகத்துதா ஆச்சு. நான் இப்போ எங்கே போயின்னு இருக்கேன்னா பஸ் எடுக்குதுப்பா. சாப்பாடு நல்லா தான் போயின்னுக்கிறேன். இன்னும் 2 days சாப்பாடு ஹோட்டலில் தான் சாப்பிடணுமே நம்ம. அதனால தான் இப்போ பஸ் எடுக்குதா நம்ம ஆண்டி கடைக்கு போகலான்ட்டு. வெஜ் ஹோட்டல் ஆண்டி சாப்பாடு இது நல்லா செஞ்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி வீட்டு சாப்பாடு மாதிரி. அதனால தான் இப்போ அங்கே போயின்னு இருக்கேன். சரி வாங்க அங்கே ஹோட்டல்கிட்ட போயிட்டு ஹாய் சாமி. நம்ம இப்போது நம்ம அக்கா கடைகிட்ட ரீச் ஆகிட்டோம். இந்த கலெக்ஷன்லாம் நல்லா கலெக்ஷன் பண்ணாங்க. நம்ம துணி லாஸ்ட்டில் போனாங்க. ஓகே சாமி சரணம். 1 plate ಅನ್ನ ಸಾಂಬಾರ್ ಪಾರ್ಸಲ್. ಅಣ್ಣ ಒಂದೊಂದು ಚಪಾತಿ ಪಾರ್ಸಲ್ ಕೊಡಲ್ವಾ? ಚಪಾತಿ ಇಲ್ವಾ? ಆಯಿತು ಅನ್ನ ಸಾಂಬಾರು 1 plate ಪಾರ್ಸಲ್. ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ நம்மளுக்கு ಆಯಿತು ನಮ್ಮ ಅಣ್ಣ ಸ್ವಾಮಿ நம்மளுக்குன்னே 2 அப்பளம் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம பிரதர் ಆಯ್ ಬ್ರೋ ಆಯ್ತಾ ಕಬಡ್ಡಿ ಮ್ಯಾಚು? ಯಾರಿಗೂ ಇದ್ದಿದ್ದಲ್ಲ, ನೀವೇ ಇದ್ದಿದ್ದು ಅನ್ಸುತ್ತೆ. ಓಕೆ ನಮ್ಮ ಬ್ರದರ್ಸ್ ಎಲ್ಲ ಏನು ಪಿ ಟಿ ಪೀರಿಯಡ್ ಇವತ್ತು ಲಂಚ್ ಟೈಮಾ? ಆಯ್ತೆಲ್ಲ ಊಟ ಮಾಡಿ ಹಂಗೆ ಒಂದು ಆಯ್ತು ಬಿಡಿ. ஃபைனலி ஒர்க் எல்லாம் முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நேற்று பஜனை பார்த்தீங்களா? நேற்று பஜனை பண்ணுறது பிளாக் பண்ணலாம் சொல்லிட்டு கேமரா ஆன் பண்ணாங்க. வச்சா பசங்க சாமி எல்லாருமே பஜனை பண்ணுறேன்னு பார்த்து விட்டுட்டு இந்த வீடியோவில் ஆய்வு பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டேன். அப்புறமா நேற்று எல்லா சாமிங்களும் என்ன ஒரு பாட்டு பாடுன்னு சொன்னாங்களா. சரி ஓகே நேற்று கேட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவங்களுக்கோஸ்கரமே ஒரு பாட்டு ரெடி பண்ணியிருக்கேன். அதான் அன்னைக்கு முன்னாடி நேற்று ஒரு பாட்டு பண்ண முடியுமா, திரும்பி கட்டு படியும் 18 சபரி மலை ஏறி வந்தோம் ஐயனை தொட்டு. அந்த பாட்டு இன்னைக்கு ஃபுல்லாக பாடலாம் நம்ம. நான் பாடுறேன் வாங்க, நான் பாடுறதையும் வாங்க போடுறேன். ஓகே இப்போ நம்ம சீக்கிரமாக வீட்டுக்கு போகணும். ஏன்னா நம்ம சீக்கிரமாக போனால் தான் நம்மளால் நாங்கள் பாட்டு பாட முடியும். இல்லைன்னா அவங்க பாட்டெல்லாம் பாடிட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்துட்டு வீட்டுக்கே போயிடுவாங்க நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம பஸ் ஸ்டாப் போய் கண்டினியூ பண்ணலாம். ஹாய் சாமி. அப்படியே முன்னாடி வந்தா ஏதோ சாமி தெரிஞ்ச போன மாதிரி ஆகுது. ஹாய் சாமி, என்ன எங்கே பண்ணுறீங்க? வீட்டுக்கு பண்ணிக்கிறீங்களா? உஸ்தரா வீட்டுக்கு போங்க. அம்மா பஸ் மேலே ஏறி போகுது முன்னாடி பஸ்ல ஏறேன்ட்டு. அடே மேடம் ஒரு ஆய் சொல்லுங்க சார். ஓகே நான் மேடம் வீட்டுக்கு போயிருக்காங்க, நம்மளும் வீட்டுக்கு தான் போயிருக்கோம். நேற்று பஜனை பண்ணல, நேற்று அதுக்கு எல்லாருமே நியூ பண்ண ஒரு பாட்டு பாடினாங்களா. சரி இதுக்கோசரம் ஒரு பாட்டு ரெடி பண்ணேன்னா ஃபஸ்ட் டைம் பாடுறேன். எதுனா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பாடுறதுனால எனக்கு அவ்வளோ அப்படின்னா வராது. இவங்களோட லிரிக்ஸ் எல்லாம் தப்பாக பாடினாங்க. படிய
தெரியலையா? ரெண்டாவது அடி பாடும்போது இருக்கே இல்லை